ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ரங்காஸ் கிளாஸஸ். இன்னைக்கு நம்ம ரங்காஸ் கிளாஸஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தான் சொல்லி என்ன சொல்லிட்டு பார்க்க போறோம். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 100 மார்க்ஸ் இருக்கு. அதுல 20 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல்லயே உங்களுக்கு ஸ்கூல்ல டிசிப்ளினா இருந்தா வந்து கொடுத்துருவாங்க. என் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி டிசிப்ளின் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி கொடுத்துருவோம். ஸோ மீதி 80 மார்க்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 ஸ்பிளிட் ஆகும். அதுல வந்து இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட்டா இருந்தாலும் சரி, ஜேஇ இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட பேசிக் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல தான் இருக்கு. ஸோ நம்ம பிசிக்ஸ் இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரங்காஸ் கிளாஸஸ். இன்னைக்கு நம்ம ரங்காஸ் கிளாஸஸ்ல சிபிஎஸ்இ 9 சயின்ஸ் பிசிக்ஸ் தான் சொல்லிட்டு பார்க்க போறோம். யூனிட் 1 மோஷன். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டெஃபினேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த டெஃபினேஷனுக்கு பின்னாடி இருக்க ஜென்ரல் மீனிங் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் மீனிங் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டெஃபினேஷன் கொண்டு போனீங்கன்னா இந்த யூனிட் வந்து நம்மளால நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. எப்பேற்பட்ட கொஸ்டின் வந்தாலும் நம்மளால டேக்கிள் பண்ண முடியும். ஸோ மோஷன் தான் ஒன்றுமே இல்லை, ஒரு சேஞ்ச் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் வந்து ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் மூவ் ஆகுது பாத்தீங்களா, அது மூவ் ஆகிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? ஒரு கைனடிக் எனர்ஜியா இருக்கும், இல்லை ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கும். ஸோ அது வந்து ஜென்ரலான மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த யூனிட் கொடுப்போம். ஜென்ரலான மீனிங் எந்த டூல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த டூலை நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த யூனிட்டோட டெஃபினேஷன் படிச்சுட்டு போனீங்கன்னா எப்பேற்பட்ட கொஸ்டின் வந்தாலும் உங்களால டேக்கிள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டெஃபினேஷன் மோஷன் இந்த சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். நான் ஒரு கார் எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு உங்க மைண்ட்ல என்ன எக்ஸாம்பிள் வருதோ அந்த எக்ஸாம்பிள் டூலை அடாப்ட் பண்ணிக்கோங்க, அந்த ஜென்ரல் மீனிங் புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த டெஃபினேஷன் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி the motion is the change in position of an object with respect to time and a reference point. It explains how object move and describe quantities like speed, velocity, acceleration. ஸோ ஒரு கார் மூவ் ஆகும்னா என்ன தேவை? ஸ்பீடு. ஸ்பீடுனா என்னது? ஒரு டைரக்ஷன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி. வெலாசிட்டினா என்ன பாத்தீங்கன்னா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அந்த டைரக்ஷன் எந்த இதுல போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆக்சிலரேஷன் அதே மாதிரி தான், சேம் ரேட் ஆஃப் அந்த வெலாசிட்டி டைரக்ஷன் வந்து எந்த ஆப்ஜெக்ட்ல மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகுது. ஸோ இதுக்கு ஜென்ரல் மீனிங் எந்த உங்களுக்கு அடாப்ட் ஆகுது நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த ஜென்ரல் மீனிங் தெரிஞ்சுட்டு டெஃபினேஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 5 கீவேர்டு நம்ம ரங்காஸ் கிளாஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 5 கீவேர்டோட ஜென்ரல் மீனிங்கும் வந்து நீங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க இங்க டெஃபினேஷன் நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த யூனிட்ல போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் எப்பேற்பட்ட கொஸ்டின் வந்தாலும் சரிங்க, அந்த கொஸ்டின் வந்து நீங்க கரெக்டா அரெஸ்ட் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ வந்து நம்ம சில டைம்ல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். சார் அந்த மாதிரி கான்செப்டே நம்ம கிட்ட இருக்கு, ஏன்னா நம்ம ஜென்ரல் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் அதோட டெஃபினேஷனை படிச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு வெலாசிட்டி எடுத்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் பர்டிகுலர் டைரக்ஷன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மீனிங் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ். ஆக்சிலரேஷன் அதே மாதிரி the rate of change of velocity of an object. ஸோ நம்ம ஆக்சிலரேஷன் எடுத்தோட ஆக்சிலரேஷன் போய் வச்சுக்கோங்களா, ஒண்ணுமே புரியாது. அதுக்கு நம்ம வெலாசிட்டி என்னன்னு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு டைரக்ஷன். ஸோ இதை வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ இந்த வெலாசிட்டி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், ஆக்சிலரேஷன் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமே நீங்க இந்த யூனிட்டுக்குள்ள போர்ஸ்ல உங்களால 1 மார்க்கா இருந்தாலும் சரி, 2 மார்க்கா இருந்தாலும் சரி, 5 மார்க்கா இருந்தாலும் சரி, ஜேஇ வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இது வரைக்கும் நம்ம ரங்காஸ் கிளாஸஸ்ல 9th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல பார்த்ததுல ஒவ்வொரு யூனிட்டுமே நான் வந்து ஒரு டெஃபினேஷன் சொல்லிடுவேன், அதுக்கான ஜெனரல் மீனிங்கும் சொல்லிடுவேன். ஸோ அதுக்கு அடுத்த லெவல் நீங்க போனோம்னு நினைச்சீங்கன்னா, சார் எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் அபோவ் ஸ்டூடெண்ட் சார் அப்படி சொன்னீங்கன்னாலும் சரி, சார் நான் வந்து கொஞ்சம் பிலோ ஸ்டூடெண்ட் சார் அப்படி அப்படி சொன்னாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டெய்லரிங்கா அது எப்படின்னு சொல்லி நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஒரு 1/2 hour பேசிட்டு உங்களுக்கு எப்படி அந்த கான்செப்ட் வேணும், எந்த ஆங்கிள், எந்த எக்ஸாம்பிள் எடுக்கலாம், ஜென்ரலா நம்ம சப்ஜெக்ட்ல இருந்தே எடுக்கணுமா, இல்ல மூவி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எடுத்தோம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமான்னு சொல்லி உங்களோட ரெட்டென்ஷன் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், அது அந்த கான்செப்ட் வந்து எவாபரேஷன் ஆகாம கரெக்டா ரெட்டென்ஷன் வச்சுக்கிறது எந்த டூல் வந்து நம்ம எடுத்தா அந்த டூல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்க அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சாப்டருமே உங்களுக்கு வேணும். சரி, எனக்கு பர்டிகுலரா இந்த சாப்டர் மட்டும் புரியல சார்னா நீங்க எங்களோட ரங்காஸ் கிளாஸஸ் டியூஷன்ல 1-to-1 மென்டர், நாங்க டியூட்டர்ஸ் பிளஸ் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் தான் குரு சிஷ்யா பரம்பரை மாடல் மாதிரி போகணும். குரு சிஷ்யா மாதிரி நான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இல்ல சார் எங்களுக்கு வந்து எல்லாமே எங்களுக்கு வந்து கவர் பண்ணணும் சார். எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் நான் வீக் சார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுண்டுமே தெரியாது சார், வால்யூம்னா என்ன தெரியாது சார், கரண்ட்னா என்ன தெரியாது சார், பேசிக் கான்செப்டே எனக்கு தெரியாது சார், எனக்கு யூனிட் வேல்யூ கூட தெரியாது சார். அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டெய்லரிங் மெத்தட் அடாப்ட் பண்ணி எங்களோட R&D டீம் வந்து அதுக்கு மெத்தட் அனலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களை வந்து பேசிக்ல இருந்து ஜேஇ நீட். ஏன்னா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட்லயும் இருக்கு, ஜேஇலயும் இருக்கு, பிளஸ் பிளஸ் ஒன் பிளஸ் டூலயும் இது ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணும். அதுக்கு அங்க நீங்க நல்லா கான்செப்ட் எடுக்கணும், இங்க நீங்க வந்து ஜென்ரல் மீனிங் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா நீங்க உள்ள போகணும். ஸோ நீட் ஜேஇக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ற மாதிரி எங்க ஆர்எம்சி R&D டீம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு நோட்ஸ்ல இருந்து எல்லாமே. ஸோ ஃபர்தரா ஆர்எம்சி பேட்ச் 2.0 ஆர்எம்சி ஸ்டாண்டர்ட் கிட்ட பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட ரங்காஸ் கிளாஸஸ் R&D டீம் நம்பர் வந்து நாங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். ஃபர்தர் டீடைல் உங்களை பத்தி டேட்டா எல்லாமே நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டீடைல்ஸ் வேணும்னாலுமே நாங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க வந்து எங்க R&D டீம் வந்து உங்களுக்கு ஃபர்தரா டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ.